வருதா? இந்தா சாம்பார் படக்கூடாது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நேற்று மாவு அரைச்சேன்ல வீட்டில், இட்லி பாருங்கள் எவ்வளோ பந்து பந்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள் இட்லி. நேற்று ஜவ்வரிசி உளுந்து ஜவ்வரிசி உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சேன். முத்துக்கோட்டை தான் இந்த ஊரில் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி, எவ்வளோ பந்து பந்தாக இருக்குது பாருங்கள் இட்லி. சாம்பார் வச்சேன் இப்போ, இட்லி சாம்பார். பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டு இட்லி சாம்பார் வச்சேன். இது வந்து பூண்டு சட்னி மக்களே, இது ஃபேவரெட்டு. அதான் பூண்டு சட்னி. நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, வந்து தக்காளி பூண்டு வரமிளகா கொஞ்சம் கூட வச்சுக்கணும், வரமிளகா கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும், காரம் வச்சு அரைச்சி கடுந்தூர் போட்டு தாளித்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி இந்த சட்னி வைக்கணும் மக்களே. ஒரு வாரம்னாலும் அப்படியே இருக்கும் இந்த சட்னி. பிடிச்சி இதுதான் எங்களுக்கு ஃபேவரெட்டு சட்னி. எப்பயுமே என்ன இது வச்சாலும் இந்த சட்னி ஒன்று அரைச்சிருவோம். இங்கே பாருங்கள் சாம்பாரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் கடையிலலாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கினா அப்படிலாம் இருக்குமா? அது நான் இருக்கிற காலகட்டத்தில் கடையில் அப்படியே நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அப்படியே சூப்பராக செய்வேன். இப்போல்லாம் எல்லாம் கடலை மாவை கரைச்சி ஊற்றி வயிற்றுக்கு இந்த ரைஸு நூடுல்ஸ்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் வாங்கி சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ரைஸு அஜினாமுத்தை கலக்கி வயிறுலாம் சரியில்லாமல் போயிடுது. அது அரை வேக்காடு. எனக்கு ஹோட்டலில் இருந்தனால அதை பற்றிலாம் தெரியும். அரை வேக்காடு மக்களே. நம்ம வீட்டில் இது மாதிரி அலுப்பு படாமல் மாவு அரைச்சி வீட்டில் சுட்டு டிஃபன் எதாக இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு சட்னி நம்ம கைக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு ஒரு இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. குறைஞ்ச மக்களும் இந்த ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன கடைங்களில் வந்து கொஞ்சம் இதாக செய்வாங்க வீட்டில் செய்கிற மாதிரி. பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த இது மாதிரிலாம் செஞ்சு அஜினாமோட்டோ ரைஸ்லாம் அரை வேக்காடு மக்களே. அதில் இதுன்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் வினிகர்னு ஒன்று இருக்கும், அதை ஊற்றுவாங்க மக்களே. இதெல்லாம் வயிற்றுக்கு சேராமல் போயிடும். இதை பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு ஒரு ரைட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது இட்லி சாம்பார்லாம் எப்படி இருக்குது? மக்களுங்க காலையில் எதனாச்சும் கருத்து சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. மக்களுங்களுக்கு எதனா சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்குது மக்களே. சொல்கிற முறைப்படி கொஞ்சம் தயவு பண்ணி செய்யுங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஹோட்டலில் பெரிய ஹோட்டல்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, சரி வர மாட்டேங்குது, உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் இவங்க அம்மா செய்கிறத கொஞ்சம் கடைப்பிடிச்சி கொஞ்சம் செய்யுங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி. அருமையாக இருக்குது சாப்பாடு. அவங்கள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சாம்பார்லாம் எப்படி சூப்பராக இருக்கா? இதை பிடிச்சிருந்தா அம்மாவை யார் யாருக்கு பிடிக்குதோ அதெல்லாம் ஒரு ரைட் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.